பட்டன் வைக்கிறது. பட்டன்றதை நீங்கள் கிளிக் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண முடிகிற மாதிரி ஒரு பட்டன் வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இன்புட்டுன்னு வைக்காமல், இன்புட்டுன்னா இந்த மாதிரி வந்துடும் கரெக்டாக. நம்ம அதுக்கு பதிலாக பட்டன் கொடுப்போம். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணி அதுவே ஸ்லாஷ் பட்டன் எழுதிக்கும். இதுக்கு நடுவில் அந்த பட்டனில் என்ன டிஸ்பிளே ஆகணும்னு எழுதிக்கோங்க. சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ்னு டிஸ்பிளே ஆகும். கிளிக் பண்ண முடியுது, தெரியுதா? நான் கிளிக் பண்ணால் கிளிக் ஆகுது, தெரியுதா? பார்க்க முடியுதா உங்களால் அதை? நீங்கள் இந்த பட்டனுக்கு சேவ் பதிலாக என்ன வேணாலும் கொடுக்கலாம். உங்களை யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். தினேஷ். இப்போ தினேஷ்னு வந்துருச்சு, நல்லா இருக்கா? இது இங்கே டைப் ஈக்குவல் டு பட்டன் ஏன் கொடுக்குறோன்னா, சம்டைம்ஸ் இதை ஒரு ஃபார்முக்குள்ளே வச்சிங்கன்னா ரிஃப்ரெஷ்னு ஆகும், அது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே டைப் ஈக்குவல் டு பட்டன்னு கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் இங்கே நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் சும்மாவே அந்த ப்ராப்ளம் வரல. உங்களுக்கு வேணால் அடிஷ்னலாக இதை கொடுத்துக்கலாம். இட்ஸ் குட் ப்ராக்டிஸ் இஃப் யூ கிவ் இட்.